வெங்கடாச்சலமா? கொஞ்சம் முன்னாடி தானே இங்க வந்துட்டு போனாரு. அப்படியே மேடம், அவர் தான் போன வாரம் வந்து அவரோட லேண்டை இமீடியட்டா வித்து கொடுங்கன்னு சொல்லி வந்தார் மேடம். நெக்ஸ்ட் வீக் நான் மலேசியா போலான் இருக்கேன். ஓஹோ, நான் வாங்கி கொடுத்த நிலத்தை எனக்கு தெரியாமையே வித்துட்டு ஏன் பர்மிஷனோடவே மலேசியா போலன்னு நினைச்சிருக்கான அந்த வெங்கடாச்சலம். நம்பிக்கை துரோகி. இருடா, உனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன். என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு சொன்னீங்கன்னா இதுல நாங்க இறங்குறதா வேண்டாம்னு முடிவு பண்ணுவோம். என்னோட நாலேஜோட தான் இது நடக்குது. நான் சொல்லித்தான் வெங்கடாச்சலம் உங்ககிட்ட இதை விற்க சொல்லியிருக்காரு. உடனே இதை வித்து கொடுத்துருங்க. தேங்க்ஸ் மேடம். சரி, 2 நாள்ல டீலை முடிச்சு கொடுத்துறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். டேய் செல்வா, வா வந்து டிஃபன் சாப்பிடுவா. இல்லப்பா, எனக்கு வேண்டாம். வாடா. வா டிஃபன் சாப்பிடு. வேண்டாம்ப்பா. என்னடா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, உன் முகமே சரியில்லை. என்னடா பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? இப்போ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அப்போ வேற என்ன பிரச்சனை? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நான் நம்ப மாட்டேன். நேத்திலேருந்து நித்திலா இங்கே வரல, அதான் ஒரு மாதிரியா இருக்க. சொல்லுடா, அதான காரணம். நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்லைப்பா, வேண்டாம், அவளே வரட்டும். ஏண்டா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அப்புறம் ஏன் அவ இங்கே வரல? தெரிலப்பா, அது அவகிட்ட தான் கேட்கணும். செல்வா, வெளிப்படையா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நித்திலாவை நீ விரும்புற, அப்படித்தானே? இந்த பாடுறா, நீ தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட, அதனால உன்னை தோழனா நினச்சி கேட்குறேன். சொல்லு, உண்மை தானே? ஆமாப்பா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? இது என்னடா பெரிய விஷயம்? நீ தான் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி ஒரு பேடு பூரா நித்திலா ஜெயம்னு எழுதி வச்சிருக்கிய. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ மகிழாவை மறந்துட்டு நித்திலாவே நினச்சிக்கிட்டு இருக்கிய. அதுக்கு நித்திலா ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்கு ரொம்ப பொருத்தமானவ. ஆமாப்பா, நித்திலோட நல்ல குணத்தை பார்த்து தான் நான் அவளை விரும்பவே ஆரம்பித்தேன். கொஞ்சம் கூட அருவர் பார்க்காம நான் வாந்தி எடுத்தது கூட கையில் பிடிச்சால, அந்த நிமிஷமே இப்போ தான் என் மனைவி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா இது வரைக்கும் அம்மா கூட நான் அப்படி கவனிச்சிக்கிட்டது இல்லை. ஒரு குழந்தையை கவனிக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டா நித்திலா. அவள் எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்பா. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் நித்திலாவுக்கும் உன் மேலே இஷ்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்ப்பா என் விருப்பத்தை நான் அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக போயிட்டாப்பா. அதான்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீ ஏன்டா வருத்தப்படுற? ஒருவேளை மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறியா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கணுமேப்பா. ஏன்பா வராமல் இருக்கணும்? செல்வா செல்வா, நீ வெளிப்படையா பேசாத வரைக்கும் அவ இயல்பா வந்து போயிட்டு இருந்தா. நீ வெளிப்படையா பேச ஆரம்பிச்சதும் கூச்சப்பட்டுக்கிட்டு வராம இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லைப்பா, எனக்கு என்னவோ உறுத்தலாவே இருக்கு. டேய், இத பார், திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ ஆசைப்பட்டல்ல, இனிமே நிதிலா தான் உன் பொண்டாட்டி. சும்மா தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. புரியுதா? சரிப்பா. அப்பா, இப்பதான்ப்பா என் மனசு லேசா இருக்கு. சரி சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு முதல்ல. செல்வா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், காரியமே கெட்டுடும். ஜாக்கிரதை.
பந்தம் பந்தம் பந்தம். ஹலோ, நான் ஆதிலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நாளைக்கு நீங்க என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியுமா? என்ன விஷயம் மேடம்? சும்மாதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா அது சர்ப்ரைஸா இருக்காதே. மிஸ்டர் வெங்கடாச்சலம், நீங்க இங்க வாங்க, வந்ததுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க மேடம். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன், மறக்காம வந்துருங்க. ஓகே மேடம். குட். Come on, Nitila. Please phone எடு. ஹலோ. ஹலோ நிதிலா, நான் செல்வா பேசுகிறேன். தெரியுது, என்ன விஷயம்? இல்லை, அன்றைக்கி என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்க்கல. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அதை கேட்கறதுக்கு இதான் நேரமா? நம்ம நித்திலாங்கிற உரிமையில தான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஏன் நித்திலா, ஏன் இப்படி பேசுகிற? வேற எப்படி பேச சொல்றீங்க செல்வா? நீங்களா உரிமையை எடுத்துக்கிட்டு மனசுல ஏதோ கற்பனையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நானும் உடன்படணும்னு நினைக்கிறது சுத்த செல்ஃபிஷா இல்ல? ஏன் நித்திலா இவ்வளோ கோவப்படுற? உனக்கும் என் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால தானே இத்தனை நாள் எனக்கு உதவி பண்ண. நான் வாந்தி எடுத்தது கூட நீ கையில் பிடிச்சிய, அதெல்லாம் சும்மாவா நித்திலா? அதெல்லாம் நான் ஒரு மனிதாபிமானத்துல பண்ணேன். நீங்க பேசுறது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க பெங்களூர்ல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனா தான் நான் இதெல்லாம் பண்ணேன். வேற எந்த அர்த்தத்திலயும் இல்ல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நித்திலா ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு நித்திலா, நீ எனக்கு வேணும். நீ இல்லாம என்னால் வாழ முடியாது நித்திலா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே வாயால தானே மகிழா இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, மறந்து போச்சா? நித்திலா, இத்தனை நாள் நான் மயிலா மேல வச்சிட்டு இருந்தது வெறும் மயக்கம். ஆனா இப்ப நான் மேல வச்சிருக்கேன் பாத்தியா? இதான் நித்திலா உண்மையான காதல். இந்த வித்தியாசத்தை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இது பார், மயிலா நினைப்புல பைத்தியமா இருந்த என்ன நீ மாத்தி ஒரு மனுஷனாக்கியிருக்க. இப்ப நீயும் இல்லைனா உண்மையிலே நான் பைத்தியமாயிடுவேன் நித்திலா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு எல்லாமே நீதான். தயவு செஞ்சு என் காதல ஏத்துக்கோ. ஐம் சாரி செல்வா. கெஞ்சியோ மிரட்டியோ வர வேண்டியதில்ல காதல். பூ பூக்குற மாதிரி தானா அது மனசுல பூக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நித்திலா நித்திலா நித்திலா, ஹலோ. ஒன்றும் இல்லைப்பா, உள்ள ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. அதான் வெளியில் உட்காந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு வந்து. கேட்டேன்டா. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஃப்ரெண்டு நித்திலா தானே? என்னடா நித்திலா அவங்ககிட்ட என்ன பேசுனா? அவ
இது வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் வெறும் மனிதாபிமானத்தினால தானா? அவளுக்கு என் மேலே காதலே இல்லையாம்ப்பா. ம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசி நான் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா. இதுக்காகவா இப்படி முகம் வாடி போய் நிற்கிற? ஒன்று அவள் வெறுத்துடலடா. உன் மேலே மனிதாபிமானம் வச்சிருக்கால, அதை முதல்ல நல்ல நட்பாக மாற்று. காதலுடைய முதல் படியே நட்பு தான்டா. அதுக்கப்புறம் தானா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா, நிதிலா நிஜமாவே எனக்கு கிடைப்பாளப்பா? இல்லை காதலுக்கு எனக்கும் ராசி இல்லாமல் போயிடுமா? இந்த பார், இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறத முதல்ல விட்டுடு. நம்பிக்கையோட இரு, தானே நல்லது நடக்கும். சரிப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நித்திலா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு. இந்த மாதிரி மிட் நைட் எல்லாம் ஃபோன் பண்ணால் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இனிமே எனக்கு தெரியாமல் அவகிட்ட பேசி மயக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தப்பான காரியம்லாம் பண்ணக்கூடாது. சரிப்பா. சரி, உள்ள போய் படுத்து தூங்கு. ம். போடா. பந்தம் 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 பந்தம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். உட்காருங்க. ம் தேங்க்யூ மேடம். திடீர்னு புறப்பட்டு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? எப்போ போறீங்க? மலேசியாவுக்கு. மேடம், உங்க அண்ணன் மக கல்யாணத்துக்கு எப்போ மலேசியாவுக்கு போறீங்கன்னு கேட்டேன். அதுவா, நான் நெக்ஸ்ட் வீக் போகிறேன் மேடம். ம் ஓகே. நீங்களும் உங்க அண்ணனும் வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கலைனாலும் உங்களை நான் என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறேன். ஸோ உங்க அண்ணன் மகளுக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன். ம் இந்தாங்க, உங்க அண்ணன் மகளுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நான் கனவட்டுமா மேடம்? ம் மிஸ்டர் வெங்கடாச்சலம், ம்? மேடம், அந்த 40 ஏக்கர் நிலம் இன்னைக்கு என்ன ரேட் போகும்? மேடம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லைங்க மேடம். இல்ல, அந்த நிலம் உங்க பேர்ல தானே இருக்கு. அதனால ஒரு நாலேஜ்க்காவது விசாரிச்சு வச்சிருப்பீங்களேன்னு கேட்டேன். இல்லை மேடம், எனக்கு தெரியாது மேடம். அப்படியா? சரி, நீங்க கிளம்புங்க. ம் ஓகே மேடம். வெங்கடாச்சலம். அந்த லேண்ட் சுமாரா 5 கோடிக்கு போகுமா? சொல்லுங்க வெங்கடாச்சலம். தெரியல மேடம். அது எப்படி தெரியாம போகும்? அந்த தொகைக்கு தானே நீங்க வேலை பேசிட்டு இருக்கீங்க. என்னோட எல்லைக்குள்ள எனக்கு தெரியாம ஒரு குண்டூசி கூட அப்படி இப்படி இடம் மாற முடியாது. நீ 40 ஏக்கர் நிலத்தையே ஆள் மாத்தி விக்க பாக்குறியே, உன்னை நான் என்ன பண்றது? நான் என் புருஷனை நம்பினதில்ல, என் பிள்ளைங்களை நம்பினதில்ல.
ஆனா உன்னை நம்பினேன். எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லு வெங்கடாச்சலம், என்னை ஏமாத்தணுங்கிற நினைப்பு உனக்கு எப்ப வந்தது? சாரி மேடம், பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கும் வெங்கடாச்சலம். ஆனா கடவுள் என்ன எல்லாரையுமே பணக்காரன் ஆக்குறான்? ரொம்ப சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே வரும். உன் தலையெழுத்த மீறி குறுக்கு வழியில அதிர்ஷ்டத்தை தேட பாக்குறியே, அது எவ்வளவு பெரிய தப்பு. பேங்க் கேஷியர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்குல பணத்தை எண்ணுவான். அதெல்லாம் என்ன அவன் பணமா? அப்படி அதெல்லாம் அவன் பணம்னு நினைச்சு பாக்கெட்ல எடுத்து போட்டா அவன் நிலைமை என்ன ஆகுறது? நீ அந்த மாதிரிதான். உன் பேர்ல எழுதி வச்ச சொத்தை உன் சொத்தா நினைச்சு விலை பேசிட்ட. இந்த தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? 6க்கு 3 குழி தோண்டி உன்னை இதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி புதைச்சு சமாதி கட்டிடுவேன்.